Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். ராசிகளின் முதன்மையான ராசி மேஷ ராசி. ஏற்கனவே இவங்க 7.5 சனியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஷெல்வி சார். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு எங்கே இருப்பார்னு எல்லாம் விளக்கிட்டாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகவேந்தர் வழிபாடு நான் கும்பிட்றதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த மகானாவது கும்பிட்டுக்கு. அதே சமயம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வயிறு நரம்பு சம்மந்தப்பட்டது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. ஏதோ இந்த குரு பயிற்சிக்காக சொல்லலை. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கும். அதில் என்னென்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் வரும். ப்ரிவென்ஷனாக பண்ணிப்பீங்க நிறைய. மேஷம் நோய் வர்றதுக்கு முன்னாடி உஷாராக போய் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதுபோல் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. ரொம்ப அற்புதமான தொழில் கிடைக்கும். மேஷம் ஊருக்காகவே உழைக்கும். ஊரில் இருக்கவங்க விஷயம்லாம் தலையில் எடுத்துக்கணும். ஊரில் இருக்கவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அப்படியே கொண்ணும். குடும்பத்துக்கும் அதையும் தன்னை தனியாக பேணி காத்துக்காது. அதெல்லாம் இந்த வாட்டி மாறி மேஷம் கொஞ்சம் சுயநலமாக இருக்கும். மேஷம் அவங்க எது சொல்லிட்டாங்களோ இவங்க எது சொல்லிட்டாங்களோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படும். வருத்தப்பட்டுட்டோமே, அவங்க வருத்தப்பட்டாங்களே, இவங்க வருத்தப்பட்டாங்களே, அவங்க வருத்தத்தை போக்குறதுக்கெல்லாம் அதுவே யோசிச்சுக்கின்னு கீரல் விழுந்த கேசட் மாதிரி மாறும். அதெல்லாம் டக்குன்னு மாறி யார் வருத்தப்பட்டாலும் சரி யார் வருத்தப்படாலும் சரி நம்ம நல்லா இருக்கணும், தெய்வ பலத்தை அதிகமாக கும்பிட்டுட்டு தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், வியாபாரம் அமையும், படிப்பு அமையும், தொலைதூர பயணங்கள் கிடைக்கும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தகராறு இருக்கும். அதில் கொஞ்சம் ரோஷப்படாமல் சரி நம்ம ஃபேமிலி தானேன்னு சொல்லி விட்டு கொடுத்துடணும். ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால ரத்தத்தில் இந்த கொசுக்கடி, இந்த டெங்கு, இந்த தொற்று நோய்கள்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறனால எப்போயுமே நைட்டு கொசு வலையில் தூங்குறது, இல்லைன்னா நல்ல ஃபேனை 2 ஃபேனை வச்சுக்கின்னு தூங்குறது, இதெல்லாம் மேஷத்துக்கு நல்லது. அதே போல் மேஷத்துக்கு சுபவிரயங்கள் கிடைக்கும். வீடை இன்டீரியர் மாற்றுறது, வீடை இடித்து கட்டுறது, 1 மாடி வீடு இருந்தால் 2 மாடி கட்டுறது. ஸோ நிறைய நல்லது நடக்கும். மேஷத்திற்கு கண்டிப்பாக ஆன்மீக விஷயங்களும் ட்ரஸ்ட்டு போன்ற விஷயங்களும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் புதிய பொறுப்பும் அரசியலில் புதிய கௌரவமும் அரசாங்க பதவிகளும் எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் குறிப்பாக தொழில் கிடைப்பது உத்தமமான பலன் இந்த குரு பயிற்சி. மிகவும் விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஷெல்வி சார். ஸோ மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே 7.5 சனியில் சில ட்ரபிள்கள் நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து கடினமாக உழைச்சா வாழ்க்கையில் புதுமையும் முன்னேற்றமும் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மீனாட்சி மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்வையில் மேஷராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவு குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் வர்றாரு. அப்போ இந்த ராசியில் உச்சமடைஞ்சு உங்களுக்கு அந்த 4ஆம் வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் உங்களுக்கு இவ்வளவு நாளாக என்ன பிரச்சனைகள் இருந்ததோ, அதாவது ஒரு வீடு வாசலாகட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா பையனுடைய அம்மா பொண்ணுடைய அந்த அந்யோன்யம், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுவார். அதே மாதிரி தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பணம் வர்றதோ, இல்லை லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள். நாங்கள் இங்கே லாட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக உடனே போய்ட்டு லாட்ரி வாங்கிறாதீங்க. உங்கள் இயல்பு ஜாதகத்திலையும் அது மாதிரியான பலன்கள் இருந்தது அப்படின்னா இது 200% இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு தன்னோட பார்வை பலத்தால் ரொம்ப சிறப்பாக்க போகிறாரு. அதனால் மறைந்த அந்த விஷயங்கள், ஏதாவது அக்கல்ட் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதில் ஏதாவது ஆராய்ச்சி மாதிரியான விஷயங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வெளிவரும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். அதனால் தொழிலில் ஏதாவது புதிய விஷயங்களை புகுத்துவதற்குண்டான முயற்சிகளையும் நீங்கள்
நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட விரயஸ்தானத்துலேயே தான் இப்போ சனி பகவான் இருக்கார். அப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு விரயசனி இருக்கிறதுனால நிறைய தொந்தரவுகளை நீங்கள் ஆட்பட்டிருப்பீங்க. இப்போ குரு தன்னோட பார்வை பலத்தினால கண்டிப்பாக அந்த விரய விஷயங்களை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து சனி 12ல் இருக்கும்போது நிறைய வீண் விரயங்கள், வெளிநாடுகள் போகிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதை இப்போ குரு பார்வை வர்றதுனால கண்டிப்பாக அதில் வந்து மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அனாவசியமான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் அவசியமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அருமையாக சொன்னீங்க. அடுத்தபடியாக பழனிநாதன் சார், மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடம் வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார். அந்த இடத்திலிருந்து மேஷராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்வை செய்வார். ஐயா சொன்னது போன்று குரு பகவானுக்கு பார்வை பலன்தான் பிரதானம். அந்த அடிப்படையிலே 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதன் மூலம் அவருக்கு வண்டி வாகன புதிய வாகனங்கள் மாற்றுதல், புதிய வாகனங்கள் வாங்குதல், இது மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தினுடைய குரு பார்வை உடலிலே நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்தால் அது முற்றிலும் குணமாகிவிடும். ஆயுள் தீர்க்காயுளாக அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் அவர்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும், லாபம் இரட்டிப்பாகும். 12ஆம் இடத்திற்கும் அந்த குருவினுடைய பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் செலவுகள் நிறைய ஆகும். அந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்கள் குறிப்பாக மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான பரிகாரம், முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர்களால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி மேஷராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரச்சனையிலிருந்து எப்படி ரிசால்வ் ஆகி வர்றதுன்ற வழியும் காமிச்சிட்டிங்க, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக முகுந்தன் முரளி சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக மேஷராசியில் தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். இப்போ குருவினுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்துல பார்க்குறது ஒரு வகையில் சுப வெறிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை இருந்தால் கூட அதை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்காளி சண்டைகள்லாம் இருக்கும். இந்த பங்காளி சண்டையில் எதுக்கு வந்தது ஏன் வந்ததுன்னு கூட தெரியாமல் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் இதற்கோசம் தான் சண்டை வந்தது அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் மாற்றம், இடமாற்றம், வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்மாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி நடக்குதுன்றலாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். கடினமான உழைப்பின் மூலமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் அவருடைய சிறப்பு பார்வையை வந்து உங்கள் ராசியாதிபதி உச்சமாகக்கூடிய மகரத்தை பார்க்குறார். அப்போ அதனால் இந்த கௌரவம், மதிப்பு, மரியாதையில் தானே தேடி வந்து அமைச்சு கொடுக்குறதான சிறப்பான அமைப்பாட்டில் இயற்கையாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் உண்டு. இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கு பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்துட்டு வந்தீங்க அல்லது தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எல்லா வகையிலும் மாற்றத்தை, வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உருவாக்கி கொடுக்கும். ஓகே, மொத்தத்தில் மாற்றம் இஸ் ஈக்குவல் டு முன்னேற்றம் ஃபார் மேஷம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.